வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல் இன்றைக்கி போயிட்டுருக்க இஷ்யூ தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாராலையும் ரொம்ப விரும்பப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு ஃபேவரட்டான ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம குக் வித் கோமாளி தான். ஆனால் அந்த சீசன் வந்து இன்றைக்கி சீசன் 7ல் நிறைய வந்து மாறுதலுக்கு உட்பட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இது ரசிகர்கள் கிட்ட சின்ன அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போ வந்து சீசன் 7ல் ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை வந்து ஒரு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி நிறைய சின்னத்திரை பிரபலங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த விஷயத்தை, அதாவது மாக்காப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து மீடியாவுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூக்கு பார்த்துட்டு குரேஷி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலேருந்தே வந்து குரேஷி வந்து சீசன் 7க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டீமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு குரேஷியோட ஃபேன்ஸ்லாம் குரேஷிக்கிட்டே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து அதாவது கொண்டாட்டம் அந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்பயாவது வாங்க ப்ளீஸ், வராமே இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ண குரேஷி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து செலிப்ரேஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்குவேன். என்னால் எப்படி அவ்வளோ சீக்கிரம் சிடபிள்யூசி விட்டு போக முடியும்? பட் வந்து என்னுடைய ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறதுனால என்னால் டேட் கொடுக்க முடியல. அந்த ஒரு காரணமே தான் தவிர மற்றபடி எனக்கு சிடபிள்யூசி அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் ஹீலிங் ஷோனே சொல்லலாம். எனக்கு அவ்வளோ வந்து ஃபுல்ஃபில்லிங்காக ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எப்போவுமே எனக்கு லைஃப்பில் திருப்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து வெப் சீரிஸ் வந்து கமிட் ஆகியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வெள்ளித்திரையில் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இன்னைக்கு கமிட் ஆகிட்டு வராரு. அந்த வகையில் ஷெடியூல் டைட்டால் தான் இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 7க்கு அவரால் வர முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக அவரே தெரிவிச்சிருக்காரு. அந்த வகையில் இப்போ சிடபிள்யூசி சீசன் 7ல் போயிட்டு இருக்க பிரச்சனைக்கு, அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா ஆனந்த் வந்து இன்னைக்கு மீடியா கிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூக்கு ரியாக்ட் பண்ணி குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி ஷோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதாவது ஃபன் ஃபில்டான ஷோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு அதிகமான ஒரு என்ஜாய்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் கொடுத்த இந்த ஷோ வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையில் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மாக்காப்பா அண்ணா வந்து மீடியா கொடுத்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதை விட ஒரு முக்கியம் வந்து இன்னைக்கு திவாகர் வந்து இன்னைக்கு செகண்டாக, அதாவது ஒரு பெட்டிஷன் வந்து இன்னைக்கு நசுரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காருல, அந்த செகண்ட் பெட்டிஷனாக இன்னைக்கு கலெக்டரேட்டுக்கு முன்னாடி உட்காந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நான் அதையும் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முக்கியமாக வந்து எவ்வளோ பிரச்சனை வேணாலும் போகலாம், அதாவது பசங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போனாலும் போகலாம். ஆனால் லேடிஸ் கிட்ட அப்யூசிவாவோ இல்லை ஹராஸ்மெண்ட் பண்ணுற வகையிலையோ வேர்ட்ஸை விடுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அந்த வகையில் வந்து திவாகர் பண்ண விஷயம் அப்படிங்கிறது பல இன்னைக்கு சட்டத்துக்கு கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி அந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் தான் வந்து மாக்காப்பா அண்ணா முன் வச்சாங்க. இன்னைக்கு கானா வினோதோட வைஃப் கிட்ட அவர் அந்த மாதிரி பேசினாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு மாக்காப்பா அண்ணா முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் நான் வந்து மாக்காப்பாவை விட மாட்டேன், கலெக்டரேட் மட்டும் இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நான் எங்கே போயாவது எனக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு செலிபிரிட்டியான எனக்கே நீதி கிடைக்கலன்னா அப்போ இந்த பாவப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹைப் கொடுத்து பேசியிருந்தாரு. பட் அதெல்லாம் அவ்வளோ அளவுக்கு சீன் கிடையாது. எனக்கு வந்து மாக்காப்பா அண்ணா வந்து சேனலுக்கு வந்தப்பறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வகையில் வந்து ஒரு ஜெம்மான பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக மாக்காப்பாவை சொல்லலாம். அதாவது ஃபீல்டில் இருக்கிறோம், அதாவது மற்றவங்க மேலே ஒரு ஜெலசி, பொறாமை, அது மட்டும் இல்லாமல் தான் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட், ஈகோ ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி புதுசாக வந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி சேனலுக்குள்ளே வராங்க அப்படின்னா கூட அவர் அவ்வளோ வந்து என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியுண்டாடே பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மனுஷன். அதாவது என்னை மட்டும் இல்லை, அதாவது பாலா எல்லாருமே, என்னோட வந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாக்காப்பா அண்ணா மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அவரும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே சேனலில் இருக்கார். அவர் நினச்சா எவ்வளோ ஆட்டிடியூட், ஈகோ காட்டலாம். ஆனால் அது மொத்தமாகவே இன்னைக்கு மாக்காப்பா அண்ணனுக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மனுஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட மனுஷனை வந்து இன்னைக்கு குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்னைக்கு ஒரு அலிகேஷனை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் கண் கலங்கி சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 15 to 18 hours நிற்கிறேன், குடிச்சிட்டு போகிறவனால அப்படி நின்று பேச முடியுமா? உங்கள் தொழிலுக்கு நீங்கள் குடிச்சிட்டு போய் அந்த இப்போ ஒரு ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க பார்ட்டி, ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரினா
குடிப்பாங்க. அதுக்குன்னு ஆங்கரிங் பண்ணும்போது வேலை செய்ற இடத்துல யாருங்க குடிப்பாங்க? ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? என்னதான் பேசணும்னு அறிவு இல்லையா? அது மட்டும் இல்லாம புகழ பார்த்து புகழ் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் என்கிட்ட பேசல. அது மட்டும் இல்லாம நான் வந்து சிடபிள்யூசிக்கு வந்தது புகழுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மேபி அவருடைய பிளேஸ நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஜெலசி அவருக்கு அதிகமா இருக்குது. அதனால மேபி அவரு என்கிட்ட பேசாம இருக்கலாம் அப்படின்னு மாரிலாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த பெர்சன பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு கோவமா தான் வருது. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நெறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்னைக்கு திவாகர் இந்த விஷயத்துக்காக இன்டர்வியூ எடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலே நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒண்ணுமே இல்லாத பெர்சன். அந்த பெர்சன கை காட்டி அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் மீடியாக்குள் ஃபீல்டுக்குள்ள அந்த டேலண்ட்ட வச்சு தான் வந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட பெர்சன எதுக்கு ஹைப் குடுத்து இப்படி எல்லாரும் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறது, அவருடைய ப்ராப்ளம கேட்கறது, சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றது எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? எவ்ளோ டேலண்டோட, எவ்ளோ இன்னைக்கு திறமையோட அவன் வாய்ப்பு கிடைக்காத வெளியில கடந்து சாகுறான். இன்னைக்கு உள்ள ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போது, இன்னைக்கு கலக்க போவது யாரா இருக்கட்டும், இல்ல நெறைய இந்த மாரி எத்தன ஷோ மூலமா இன்னைக்கு ரோபோ சங்கர் அண்ணாலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல வந்திருக்காரு. அப்படி ஃபீல்டுக்கு வந்தவங்க, இவன்லாம் சர்வசாதாரணமா வந்ததுனால தான் அந்த இடத்தோட அருமை தெரியல. அப்படி வந்தவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியல. தயவுசெய்து வந்து இப்படி ஹைப் குடுக்காதீங்க. இந்த ப்ராப்ளம நீங்க இப்படி விட்டீங்கன்னு வைங்களேன், இது அப்படியே சால்வ் ஆயிடும். ஆனா தயவுசெய்து ஹைப் ஏத்தி அந்த ஆள ரொம்ப பெரிய ஆள் ஆக்காதீங்க. பெரிய ஆள் ஆக்குனதே நீங்க தான். எதுவுமே இல்லாத ஒரு ஜீரோவ இன்னைக்கு ஒரு ஹீரோ லெவலுக்கு கொண்டுட்டு வந்தது நீங்க தான். அதனால தான் அந்த ஆள் வந்து தான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். தயவுசெய்து இந்த ஆள இப்படி விட்டுருங்க. இன்னைக்கு மாகாப்பா அண்ணா அந்த மாரி ஒரு சீனியர் மோஸ்ட் ஆங்கருக்குலாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். அது மட்டும் இல்லாம இவன பத்திலாம் இன்னைக்கு மீடியாவுல பேசுற அளவுக்கு அவரு ஒரு சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. தயவுசெய்து இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க. யாரும் வந்து அவன் வீட்ல போய் இன்டர்வியூ பண்றது, ரோட்ல இன்டர்வியூ பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் இன்னைக்கு குரேஷி வந்து முன் வச்சிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 9ஓட அரோரா சிங்க்லர், அதாவது ரன்னர் அப் ஆன அரோரா சிங்க்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த அதாவது திவாகர பத்தி அவங்க என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அங்கேயே அவர் வந்து நெறைய ஃப்ளர்ட் பண்ற மாரி பிஹேவ் பண்ணுவாரு. அது எங்களுக்கே நல்லாவே தெரியும். இன்னும் திவ்யா கணேஷ் கிட்டலாம் சொல்லவே தேவையில்ல. அவ்ளோ ஃப்ளர்ட் பண்ண மாரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற மனுஷன் வந்து இன்னைக்கு சிடபிள்யூசில கனகலத்தோட வைஃப் கிட்ட இந்த மாரி அவங்க பேசினாங்கன்னு சொன்னா, அத வந்து யாருமே இல்லன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. பேசக்கூடிய ஆள் தான். ரொம்ப அதாவது ஒரு பிக் பாஸ் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் லைவ் போயிட்டுருக்கு. வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. கேமராஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஆனா இங்க வந்து சிடபிள்யூசில ஃபன்னுங்கிற பேர்ல என்ன வேணாலும் பேசலாம். ஸோ கண்டிப்பா வந்து அந்த மாரி பேசக்கூடிய ஆள் தான். மேபி அவர வந்து இப்படி எல்லாருமே ரொம்ப ஹைப் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்து விட்டுருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடு வந்து இத ஓப்பனா சொன்னாலும், இல்ல இவர வந்து சேனல்லேருந்து வெளியேத்துனா மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி அரோரா சிங்க்லர் வந்து இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க.